வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். சுதந்திர வீரன் என்று ஒரு பத்திரிகையை நடத்தியதற்காக 1929ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு குடும்பத்தையே பிரிட்டிஷ் அரசு கொழும்புக்கு நாடு கடத்தியது. அந்த குழந்தை வளர்ந்து அங்கேதான் படித்தான், இளைஞனானான். பிறகு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வருகிற போது அவனுக்கு 16 அல்லது 17 வயது. திரைப்படத்தில் நடித்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்தான். வாய்ப்பு கிடைக்கவில்லை. விரக்தியில் தற்கொலை செய்ய முயற்சி செய்தான். காப்பாற்றப்பட்டாலும் அவன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது நீதிபதி கேட்டார், உனக்கு என்ன அப்படி திரைப்பட நடிப்பில் ஆர்வம் என்று. அவன், அதுதான் என் வாழ்க்கை என்றான். சரி, நடி பார்க்கலாம் என்றார். ஷேக்ஸ்பியர் நாடகத்தின் ஒரு பகுதியை எடுத்தவன் நடித்து காட்டினான். நீதிபதி வியந்து போனார். உனக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது, தண்டனை இல்லை, போ பிழைத்துக்கொள், இனிமே இப்படி முயற்சி செய்யாதே என்று சொன்னார். இதனை கேள்விப்பட்டு ஜெமினி அதிபர் SS வாசன் அந்த இளைஞனை அழைத்தார். அவன் திறமையை கண்டு வியந்தார். தன் படத்தில் வாய்ப்பும் கொடுத்தார். 1950-60களில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகனாக அந்த இளைஞன் விளங்கினான். ஆனால் 1974ஆம் ஆண்டு 46 வயதிலேயே இறந்து போய்விட்டான். அந்த நடிகர் தான் சந்திரபாபு.